திமுகவின் அழுத்தத்தால் தான் நடிகர் ரஜினி அரசியல் கட்சி துவங்கும் எண்ணத்தை கைவிட்டார் என தாவேகா நிர்வாக ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் விமர்சித்து பேசினார். அவரது பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் ரஜினி தன்னிலை விளக்கம் அளித்தார். இந்நிலையில் ஆதவின் விமர்சனம், ரஜினியின் விளக்கம் குறித்து ரஜினியின் நெருங்கிய நண்பர் அர்ஜுனமூர்த்தி கருத்து தெரிவித்துள்ளார். தாவேகாவுடைய முக்கிய தலைவர் ஆதவ் அர்ஜுனா ரஜினிகாந்த் குறித்து பேசிய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், சொன்ன கருத்துக்கள். அதுல திமுகவுடைய அழுத்தம் அப்படிங்கறதுனாலதான் அவர் கட்சி ஆரம்பிக்கல அப்படின்லாம் அவர் சொல்லியிருந்தாரு. அவர் ஏன் பின்னாடி போனாரு கட்சி ஆரம்பிக்காம அப்படிங்கறது நீங்க பலமுறை சொல்லியிருக்கீங்க. பட் இந்த நேரத்துல நீங்க மீண்டும் ஒரு முறை சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கு. உங்கள்கிட்ட இருந்து அந்த கருத்தை எதிர்பார்க்கிறோம் சார். திருப்பி பல தடவை சொல்லியாச்சு. அது கோவிட்டோட இடர்பாடுன்னு சொல்லியாச்சு. கோவிட் நேரத்துல அவருக்கு மத்தவங்களோட உயிர் சேதத்து மேல எந்த விதத்திலுமே தாம் பொறுப்பாக கூடாதுங்கிறதுல தெளிவா இருந்தாரு. தன்னோட பிறந்த நாளே 3 பேர் இறந்து போயிட்டாங்கிறதுக்காண்டி அதுக்கப்புறம் பிறந்த நாளே கொண்டாடாத ஒரு நபர் அவரு. அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை இது மாதிரி சிறுமைப்படுத்தி பேசுவது எந்த விதத்திலையும் நியாயமே இல்ல. சரி, அவங்க அரசியல் பிழைப்புக்கு ஏதோ அரசியல்வாதி ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி அரசியல் வம்புக்கள் எல்லாம் இழுத்தாதான் அரசியல்வாதி ஆகலான்னு ஒரு ஆர்வ கோளாறா இருந்து பேசுறவங்களுக்கு எல்லாம் நம்ம இந்த மாதிரி பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கு ஒரே காரணம் ரஜினி அவர்களை இழுத்து பேசினதுனாலதான் பேச வேண்டியதா இருக்கு. ஏன்னா உண்மை தன்மை இல்லாம பேசும்போது நம்ம அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு என்ன மாதிரி ஆளுகளும் நாங்க அதுல ஆளாயிரும். அதனால கண்டிப்பாக இதெல்லாம் தவிர்க்க வேண்டியது அரசியல்ல. அவர் அரசியல்வாதி கிடையாது. இன்னைக்கு தேதிக்கு ரஜினி சார் ஒரு முழு நேர நடிகரா மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவருக்கும் அரசியலுக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாது. அவர் அரசியலோட அன்பர்களோட நல்ல நெருக்கமாவும் நேசத்தோட பழக தெரிந்த ஒரு மாமனிதர். இதை தாண்டி அவரை கொச்சைப்படுத்தி மேலும் மேலும் அவரை வம்புகளுத்தி யாரையாச்சும் பேசணும். ஸ்டாலின் அவர்களை வம்புழுத்துக்கே பேசிக்கிட்டு இருந்தாரு திருமாவளவனோட இருக்கும் போது. இப்ப அவருக்கு தன்னை லைம் லைட்ல வச்சுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறதுனால இந்த மாதிரி ரஜினி சார் தான் இன்னைக்கு முக்கியமா அவரோட பேரை எழுத்தா அது வைரல் ஆயிடும்னு அவருக்கு தெரியும். அதுக்காண்டிதான் அவர் பண்ணியிருக்காரு சார். சார், அதே நேரத்தில் ரஜினிகாந்தோட எல்லா வார்த்தைகளுக்குமான அர்த்தம் உங்களுக்கு புரியும். காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு ரஜினிகாந்த் சொன்னதை எப்படி எடுத்துக்கலாம்? அவர் ஒரு ஞானி மாதிரி தானே சார். எல்லாமே ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி சொன்னா அது வைரல் ஆயிரும். அவருடைய சினிமா வசனங்களே வைரல் ஆகும் போது அவர் ஒரு ஞான மார்க்கத்துல இருக்கிறவரு. அது மாதிரி அவரோட வெளிப்பாடு என்னன்னா காலம் தான் பதில் சொல்லணும்னு சொல்றத சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான். அதுல என்ன சிறப்பு? ஒரே சிறப்பு தான். என்ன பண்றது, எல்லாத்துக்கும் ரஜினிகாந்த் பேசக்கூடிய எல்லா விஷயத்திலையும் ஒரு அரசியல் கருத்து இருக்கும், சிம்பாலிக் ரீசன்ஸ் இருக்கும். அப்படி நான் அதை கேட்கிறேன் சார். சிம்பாலிக் ரீசன் அதானே சார். இது மாதிரி புரிதலும் இல்லாம ஒரு பொறாமை உணர்வோடையோ இல்ல யாரையோ வளர்க்கணுன்றதுக்காண்டி ஒருத்தரை சிறுமைப்படுத்தி பேசுறதோ. இப்ப அவர் என்ன சார் சொல்ல விரும்பினாரு அந்த நேரத்துல? எங்க தலைவர் தைரியமானவர், அவர் தைரியம் இல்லாதவர் மாதிரி குறிப்பிடத்தானே அவர் விருப்பப்பட்டு அவர் மிரட்டலுக்கு அடிபடிஞ்சாருன்னு சொன்னாரு. இதானே அவரோட சித்தாந்தம். அவரு அதை வெளிப்படுத்தும் போது சரி இதுக்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லணும். ஒரு பெரியவரா ஒரு நல்ல அனுபவசாலியா ஒருத்தர் பதில் சொல்றதுக்கு இதை தாண்டி என்ன ஒரு பொருத்தமான வார்த்தை போட முடியும்? இதுதானே போட முடியும். இது நம்ம அரசியல் மெசேஜ் இதுக்குள்ள இல்ல. அவர் யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு தகவலை சொல்றாரு அப்படிங்கறத எடுத்துக்க முடியாதா ரஜினிகாந்த் பேசுறதுல? தகவலை நீங்க வேணா உருவாக்கிக்கீங்க. ஏன்னா அவரோட வார்த்தைக்கு தான் 1000 அர்த்தம் இருக்கு. அப்படிங்கிற மாதிரி அவரை பல அர்த்தப்படுத்திக்கீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இன்ஃபுளுன்ஸ் வரும் பிரெயின்ல. சினிமாவிலே ஒரு பார்வை, அவரோட பார்வைக்கு இன்ஃபுளுன்ஸ் இருக்கும், ஒரு நடைக்கு ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்கும், அவரோட ஸ்டைலுக்கு ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்கும். அது மாதிரி இது ஒரு இன்ஃபுளுன்ஸா எடுத்துக்க வேண்டியதுதான். ஏன்னா பொழுது போகாதவர்களுக்கு எல்லாருமே மத்தவங்களோட வாழ்க்கையோ அவங்களோட பக்குவத்தையோ காயப்படுத்தி பாக்குறதுலதான் சந்தோஷம் இருக்கு, ஒரு ஸ்டாட்டிஸ் பிளஷர் இருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல. அந்த மாதிரி பீப்புளுக்கு இதுக்கு மேல எவ்வளவு நைவா ஒரு பதிலே சொல்ல முடியாது. ரஜினி சார் அவர்கள் இந்த அளவுக்கு தான் ஒரு நைவா பதில் சொல்ல முடியும். அதுக்காண்டி தன்னோட பதில அப்படி முறையிட்டு இருக்காரு. அதுல எனக்கு ஒண்ணும் தவறா பரல. என்ன பண்றது, இப்படி ஒரு காலத்துல இப்படி ஒரு கால சூழ்நிலையில காலம் தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அதையும் கடந்து போறாருன்னு தான் நீங்க பாக்கணும் அவரை. அதையும் ரஜினி சார் இதையும் கடந்து போயிட்டு இருக்காரு. இதையும் கடந்து போற ஒரு மனிதனாதான் அவர் இருக்காருன்றதான் உங்க பார்வையா இருக்கணுமே ஒழிய இதுல ஏதோ ஒரு கருத்து சொல்றாரு, இதுல ஒரு அரசியல் பார்வை இருக்கு, யாரையோ ஒருத்தரை குறைச்சு மதிப்பிட்டு சொல்றாரு, கூட்டிக்கு சொல்றாரு, அந்த மாதிரிலாம் ஒன்னும் அதுல இருக்கதா எனக்கு படல சார். என் மனசுக்கு அது படல. அவர் எப்போதுமே ஒரு நச்சுன்னு ஒண்ணு சொல்லி முடிக்க ஆசைப்படுவாரு. அது மாதிரி ஒரு நச்சுன்னு ஒண்ணு சொல்லி முடிச்சிருக்காரு. அவ்வளவுதான்.
அர்ஜுனமூர்த்தி சார், நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. தேங்க்ஸ் சார்.